அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நாங்கள் கையில் எடுத்து போராடி இருக்கிறோம். நாங்கள் எங்களை லிமிட் பண்ணிக்கல. தலித் இஷ்யூஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நாங்கள் எங்களை லிமிட் பண்ணிக்கிறது கிடையாது. அப்போது கிரவுண்டில் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற ஒரு வேல்யூவேஷன் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது எங்களுடைய நியாயமான எதிர்பார்ப்பு தானே. சரி, அப்படி எங்களுக்கான ஒரு தொகுதி திமுக கூட்டணியில் ஒதுக்கப்படணுன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அது எங்களுக்கு ஒரு வேளை கிடைக்கலன்னா அது எங்களுக்கு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பொறுப்புன்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கேடர்ஸ்க்கு எங்களுடைய தலைவர் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அவர் என்னன்னா, நம்ம எதனால இந்த கூட்டணியில் இருக்கிறோம், எதனால இந்த முடிவு எடுத்திருக்கிறோம், நம்மளுடைய இலக்கு என்ன, நம்மளை சிலர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளை ஸ்பாயில் பண்ண நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஈல்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முடிவு எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத கேடர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்கள் தலைவருக்கு இருக்கு. அதனால இதை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கேடர்ஸோ இல்லை பொறுப்பாளர்களோ மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறவங்க போல கிடையாது. மற்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கு, அவ்வளோதான். ஆனால் எங்களுக்கு அது பொலிட்டிக்கல் ஒர்க்கு மட்டும் கிடையாது. உளவியல் ரீதியாக நாங்கள் பல இடங்களில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா அரசியல் கட்சியுமே அவங்க நினைச்ச இடத்துல ஒரு சவர விளம்பரம் எழுத முடியும், நினைச்ச இடத்துல அவங்களால ஒரு பேனர் வைக்க முடியும், நினைச்ச இடத்துல போயிட்டு ஒரு கொடிக்கம்பம் கொண்டு போய் நட முடியும், நினைச்ச இடத்துல அவங்களால தோரணம் கட்ட முடியும். ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி கிடையாது. நாங்க ஒரு இடத்துல ஒரு கொடிக்கம்பம் நடணும்னாலோ இல்ல ஒரு பேனர் வைக்கணும்னாலோ ஒரு செவர விளம்பரம் செய்யணும்னாலோ ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துறனாலோ இல்ல எந்த ஒரு அந்த ஊருடைய மைய பகுதிக்குள்ள நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா அது எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க் மட்டும் கிடையாது. உளவியல் ரீதியாக அதுல எங்களுடைய கேரக்டர்ஸ் பல இடங்கள் அதில் அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. ஏன்னா சாதிய பிரச்சனை இருக்கு. ஸோ அப்படி ஒர்க் பண்ணவங்களுக்கு அவங்க எதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னா தேர்தலை ஒட்டி நம்மளுக்கு நம்ம கட்சிக்கு ஒதுக்க போற சீட்டு. ஸோ அப்போ அது நம்மளுக்கு உரிய சீட் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க ப்ரொவோக் ஆவாங்க. அது நியாயம்தான். ஏன்னா கிரவுண்ட்ல ஒர்க் பண்றாங்க அவங்க. ஸோ அப்போ அவங்க அது இதை அவங்களுடைய அந்த கோபத்தை எங்க கட்சி இதை வாய்ப்பா பயன்படுத்தி பலர் என்ன பண்ணுவாங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க இந்த வாட்டி திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அவங்கள ஸ்பாய்லரா மாத்துறதுக்கான சில இன்டென்ஷனலான அட்டெம்ப்ட் நடக்கும். இது எல்லா தேர்தலுமே எங்க கட்சி சந்திச்சிருக்கு.